ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். அப்பா, இந்த அக்டோபர் மாதம் வாக்குத்தத்தத்தை நீர் ஆசீர்வதியும், எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். இப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். மாதத்தின் வாக்குத்தத்தம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அப்போ இங்கே நீங்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றான். இப்போ இங்கே காயினை பெற்றெடுக்கும் போது கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா, இங்கு ஆபேலும் காயினும் என்ன பண்றாங்க? ஆபேலை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், காயினை அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுக்கு விரோதமாய் காயின் எழும்பி கொலை செய்கிறான். கொலை செய்த நிமித்தம் காயின் துரத்தப்படுகிறான். மீண்டும் ஆதாம் ஏவாளை அறிந்தான். ஏவாளை அறிந்தான், தேவனனுக்கு வேறு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இப்போ சேத் அவன் ஏனோஸ் என்று அவன் ஒரு மகன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். வேதம் சொல்கிறது, அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. எப்பொழுது மனுஷர் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ, நீங்க 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்ள அவர்கள் ஆரம்பிக்கிறார்களோ, அவர்கள் எப்படி அவர்கள் உண்மையாக அதை செய்கிறார்களோ, அந்த சந்ததி பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்க, 900 வருஷம் 800 வருஷம் கர்த்தர் நல்ல ஒரு பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் இப்போ என்ன இருக்கு அந்த ஆசீர்வாதம்? அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. ஏன்னா ஆண்டவரை தொழுது கொள்வது இப்போ என்ன ஆச்சு? குறைஞ்சிச்சு. அல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறாராம் பாருங்க. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும். ஆமென். இப்ப நமக்குள்ள என்ன இருக்குது? என்ன ஆவி இருக்குது? மூச்சு விடுற ஆவி இருக்குது. ஆனா நமக்குள்ள உற்சாகத்தின் ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது, ஆண்டவர் ஆராதிக்கும் போது எப்படி இருக்கணும்? கையை கட்டிக்கணும், சோத்திரம் சோத்திரம் சோத்திரனா இருக்கணும். நம்ம கையை தூக்குன்னு கண்ணை மூடுன்னு சொல்லவே தேவையில்லை. கர்த்தரை தொழுது கொள்ளணும்னா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உனக்கு முன்பாக இயேசுவை கொண்டு வரணும். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் எத்தனை சோர்வுகள், பலவீனங்கள், போராட்டத்தில் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருந்தாரு. அல்லேலூயா. அப்ப எப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் ஆசீர்வதிக்க. எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கணும்னா உள்ள என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். அல்லேலூயா. உண்மை இல்லைன்னா அவர் உண்மையா உள்ள இருக்க மாட்டார். நம்ம சொல்லிப்போம் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு, ஆனா நம்ம உண்மையா இருந்தா உள்ள வாசம் பண்ணுவார். நீ உண்மை இல்லைன்னா அவர் உள்ள உலாவ மாட்டார். அல்லேலூயா. அப்ப உண்மையோடும் ஆவியோடும் என்ன பண்ணணுமா? அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே வாசிங்கள், அக்கிரமக்காரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுகிறதில்லை. அல்லேலூயா. அக்கிரமக்காரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ,
ஜனத்தை பட்சிக்கிறான், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தை ஒடுக்குகிறவன், ஜனத்தை என்ன பண்றான், ஆசீர்வாதங்களை திருடுகிறவன், ஒடுக்கி தான் நன்மையை பெற்றுகிறவன் என்ன பண்ண முடியாதா, கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தொழுது கொள்ளாதவர்கள் யார்? 3ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தொழுது கொள்ளாதவருக்குள்ள என்ன பண்ணுவாங்க, வழி விலகுவாங்க. கர்த்தரை தொழுது கொள்ளுதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, கேப் விடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களால நன்மை செய்ய முடியாது. அப்ப கர்த்தரை தொழுது கொள்ளுவதா இருந்தா என்ன பண்ணணுமா, நம்ம முழு உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. செய்த நன்மைகளை நினைக்கணும். ஆமென். ஆண்டவர் என்னை நடத்தினாரே, உள்ளத்துல உன் கையை நன்றி சொல்லணும், கால் நன்றி சொல்லணும், உன் இருதய நன்றி சொல்லணும். அல்லேலூயா. யார் ஆண்டவரை துதிக்க முடியாது? மௌனமா இருக்கிறவர்கள். அப்ப நீங்க அப்புறம் யார் துதிக்க முடியாது? அப்ப ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, ஆண்டவர் உண்மையா ஆண்டவர் நம்ம ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் 2ஆம் வசனத்துல பாருங்க, தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. என் மக இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிறாங்க, என் மக இந்த யூடியூப்பின் வாயிலா பார்க்கிறாங்க, எப்படி உணர்வோடு தேடுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த உணர்வை பார்க்கிறார் பாருங்க. அல்லேலூயா. நீங்க கூட பாருங்க, ஸ்கூல்ல டீச்சர் நடத்தும் போது கவனிக்காத பிள்ளைங்களை டீச்சர் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் சார் அந்த என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அந்த படிக்கிறவங்களுக்கு அந்த இன்னும் அந்த படிப்பு மேல ஒரு ஆசை வந்துச்சு, கேட்கிற கேள்வி மேல ஒரு ஆசை வந்துச்சுன்னா ஒரு உணர்வு வந்துடும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன வரணும்னா உணர்வு வரணும். ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கு மனுபுத்திரனை கண்ணோக்கிற. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டிருக்குது. நீ எப்படி போய் கவனிச்சு நடக்கிற, எப்படி என்ன ஆராதிக்கிற. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இங்கு பார்க்கிறோம், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால். இங்கு பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் இந்த எருசலேம் நீங்க என்ன சொல்றீங்க, எருசலேம் மாத்திரம் தொழுது கொள்ளணும் சொல்லுகிறீர்கள் என்று அந்த ஸ்திரீ சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கள் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது வந்துடுச்சு. அல்லேலூயா. அப்ப நீங்க எங்க தொழுகணும், வேலையிலையா, வீட்டிலையா, எந்த இடத்துல எங்க போனாலும், வண்டி ஓட்டுறீங்களா, நடந்து போறீங்களா, நீங்க கர்த்தரை தொழுது கொண்டே இருக்கணும். நீங்க இதெல்லாம் பழகுனீங்கன்னா ஆலயத்துல வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அழகா முழங்கால் படிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க நன்றி செலுத்தும் போது உங்க கண்களை கண்ணீர் வரும். அல்லேலூயா. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. நீங்களும் நானும் யாரை எதை தெரிந்து கொள்கிறோம், அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோமா, அறியாததை தொழுது கொள்கிறோமா? நம்மளை அறிந்திருக்கிறவரை தொழுது கொள்ளுகிறோம், நம்மை காண்கிறவரை தொழுது கொள்ளுகிறோம், நம்முடைய உட்கார்தலில் எழுந்திருக்கிறத அறிந்திருக்கிறவரை தொழுது கொள்ளுகிறோம். ஆனா உலகத்தில் இருக்கிற ஜனங்க பாருங்க, அறியாததை தொழுது கொள்ளுகிறார்கள். அதனாலதான் பாருங்க, டிராபிக்ல கூட என்ன பண்றான், அங்க தொழுது கொள்ளுகிறான். மத்தியானத்துல என்ன பண்றான், ரோட்ல பாய் போட்டு தொழுது கொள்றான். அல்லேலூயா. அவன் அறியாததை தொழுது கொள்றதுக்கு ஒரு இடத்துல ஒரு பேகு கடைக்கு போனேன், அவன் 11 மணிக்கு தான் திறக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இன்னும் நான் தொழுகலப்பா. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வச்சுக்கின்னு வேலையை பார்க்கிறோம். அவன் அறியாதத, ஆமென், உயிர் இல்லாததை தொழுது கொள்ளுதுக்கே அவன் என்ன சொல்றான், எனக்கு பணம் முக்கியம் இல்லப்பா, எனக்கு ஆண்டவர் தான்ப்பா முக்கியம். ஆனா உண்மையுள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவங்களை நம்ம என்ன பண்ணணும், என் வேலையை காட்டிலும், என் ப்ரோக்ராமை காட்டிலும் என் ஆண்டவரை தொழுது கொள்ளுறது எனக்கு முக்கியம்.
அதுதாங்க ஆண்டவர் சொல்றாரு, அறியாததை தொழுது கொள்ளுகிற நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் எங்களுக்காக உயிர் கொடுத்தவரை தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இந்த இயேசுவுக்காக நீ எதை இழந்தாலும் திரும்ப உங்களுக்கு கொடுப்பாரு. நீ 10 ரூபாய் இழந்தாலும் 1 ரூபாய் இழந்தாலும் உனக்கு 1000 மடங்கு கொடுக்கிற இயேசு. உன்னை கடங்காரா விடுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு நம்மளாம் எப்படி இருந்து வந்தோம்? பணக்கார லிஸ்ட்ல தான் வந்தோம். நல்ல ஆசீர்வாதப்பட்ட நிலையில இருந்து வந்துடும். வஸ்திரம் இல்லாதவர்களா இருந்தோம், பராமரிப்பு இல்லாம இருந்தோம், விசாரிப்பு இல்லாதவர்களா இருந்தோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், அவரை நம்ம ஆராதிச்சோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாரு, உயர்த்தி வச்சிருக்கிறாரு, வாழ வச்சிருக்கிறாருங்க. இந்த சமுதாயத்தில் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தரை தொழுது கொள்ளுதல் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு வைராக்கியமா இருக்கணும். அதனால்தான் சேத் அங்க அவங்களுடைய ஆமோஸுடைய மகன் மூலமாக கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. 3 காரியங்களை தியானிக்கலாம். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களை ஆயத்தப்படுத்துவார், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களை பரிசுத்தத்தில் அலங்கரிப்பார். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களை ஆயத்தப்படுத்துவார், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை தொழுகிறவர்களை பரிசுத்தத்தில் அலங்கரிப்பார். முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தரை தொழுகிறவர்களை அவர் ஆயத்தப்படுத்துவார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இங்கு ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், ஆபிரகாமை இங்க கர்த்தர் சோதிச்சுட்டு இப்போ மோரியா தேசத்துக்கு போய் குறித்த மலைக்கு போய் என்ன பண்ண சொல்றாரு? தகன பலியிட சொல்றாரு. என்ன தகன பலியிட சொல்றாரு? எதுக்கு தகன பலியிட சொல்றாரு? உங்களை தான் கேட்கிறேன், எதுக்கு தகன பலியிட சொல்றாரு? சொல்லுங்க, எதுக்கு தகன பலியிட சொல்றாரு? கரெக்டா சொல்லுங்க, எதுக்கு தகன பலியிட சொல்றாரு? நானும் விடுற மாதிரி இல்லை. மோரியா தேசத்துக்கு போய் குறித்த மலைக்கு போய் தகன பலியிட சொல்றாரு. எதை தகன பலியிட சொல்றாரு? ரொம்ப பைபிளை கொஞ்சம் உத்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பின்னாடி யாரும் என்ன பண்ண மாட்டீங்க. அப்போ தன்னுடைய நேசகுமாரனும் ஏக சுதனும் அங்க பாத்தீங்கன்னா உன் புத்திரனும், அல்லேலூயா, தகன பலியிட சொல்லி குறித்த மலைக்கு போக சொல்றார். அல்லேலூயா. எப்போ? கர்த்தர் 100 வயசுல பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. கவனிங்க, எதுக்கு? தன் பிள்ளையை தகன பலியிட செய்யும்படி அதிகாலையிலிருந்து கழுதை சேணம் கட்டி தன் வேலைக்கார் 2 பேரை கூட்டிக் கொண்டு போய் தன் மகனையும் கட்டையை பிளந்து கொண்டு என்ன பண்றான்? குறித்த மலைக்கு போகிறான். அல்லேலூயா. இப்ப இந்த பிரயாணம் எத்தனை நாள்? 3 நாள் பிரயாணம். அல்லேலூயா. அவன் கண்களை ஏறெடுத்த பார்த்தபோது அந்த இடத்தை கண்டான். யோசிச்சு பாருங்க, 3 நாள் தன் பிள்ளையோடு கூட நடக்கிறார், வேலைக்காரோடு நடக்கிறார். அவருடைய நோக்கம் அந்த குறித்த மலை, அந்த மோரியா தேசம் எப்படி இருக்கும் பாருங்க. நேசகுமாரனும் உன் புத்திரனும் ஏக சுதனும். அந்த மகன் பேசிட்டு வரும்போதெல்லாம் தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. ரொம்ப நேசிச்சு உயிரை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்போ எதிர்பார்க்கிறாரு, ஆபிரகாமே நீ என்ன நேசிக்கிறியா? உன் பிள்ளைய நேசிக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ உண்மையாய் என தொழுது கொள்ளுகிறாயா, இல்ல உன் பிள்ளையும் குடும்பத்தை நேசிச்சுட்டு நீ என்ன தொழுது கொள்ளாம விட்டுறியா? எனக்கு யோசிச்சு பாருங்க. உங்களை என்ன கேட்கிறாரு, உண்மையா என்ன தொழுது கொள்ளுகிறாயா, இல்ல உன்னுடைய பிள்ளைகளை நீ அதிகமாக நேசிக்கிறாயா?
ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, உன் பிள்ளைய என்ன பண்ணு, பலி கொடு. நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். கவனிங்க, இங்கு சொல்லுகிறார் ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, வேலைக்காரர் நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நீங்க காத்திருங்கள், நாங்கள் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்துல வருவோம். அல்லேலூயா. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்ளும் போது ஒரு விசுவாசம் உண்டாகுது பாருங்க. அல்லேலூயா. இப்போ ஈசாக்க பலியிட்டுனா இப்போ ஆபிரகாம் வருவோமா, வருவேன்னு சொல்லணுமா? உங்களை தான் கேட்குறேன். வருவேன்னு சொல்லணும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆண்டவரை தொழுது கொள்ள போறேயா, என் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது அங்க காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் மாற்றுவார். அல்லேலூயா. என் ஆண்டவரை நான் ஆராதிக்க போறேயா. அல்லேலூயா. நீ காத்திரு, நாங்க ஒத்துரா வரமாட்டார், 2 பேரா வருவோம். என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் அவரை துதிக்க போறேன். அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ண ஒரு தேவன். அவர் கடினம் உள்ள தேவன், கொடுத்ததை திரும்ப கேட்கிற தேவன் அல்ல, அவர் இரக்கமுள்ள தேவன். உபாகமம் 4:31 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அடிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டார், அடிக்கவும் மாட்டார், அவர் மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. அவர் கேட்பாருப்பா, நீ ஆராதிச்சினா, நீ உண்மையா தொழுது கொண்டினா, அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை உம்மை தொழுது கொள்கிற, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை, உம்மை தொழுது கொள்கிற ஏன் ஆண்டவர் இந்த போராட்டம் நீங்க கேட்குறீங்களா? ஆனா நீங்க ஆபிரகாமை போல நீங்க உண்மையா ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க, அந்த சோதனையை கர்த்தர் உங்களுக்கு சாதனையா மாற்றுவார், அந்த வேதனையை உனக்கு ஒரு சாதனையா மாற்றுவார். அல்லேலூயா. பிசாசு வெட்கப்பட்டு போயிருப்பான் ஆபிரகாம் நிமித்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றாரு, நாங்க தொழுது கொள்ளுவையா, நீ காத்துறியா, நாங்க திரும்பி வருவோம். அல்லேலூயா. நாங்க திரும்பி வருவோம், ஜெயத்தோட திரும்பி வருவோம். அல்லேலூயா. உலக சொல்லுவான், என்னையா உங்க ஆண்டவர் கொடுத்ததை எடுக்கிறார்னு. அங்க யோபின் காலத்துல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. யோபின் பிள்ளையை எடுத்ததுக்கே யோபு ஸ்தோத்திரம் சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் பிள்ளையை எடுக்கல. ஆனா அவர் சொல்ற, நாங்க தொழுது கொண்டு திரும்பி வருவோம்யா. அடுத்து நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது ஈசாக்கு என் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். எங்கே பாருங்க, இவ்வளவு நேரம் 3 நாள் பிரயாணத்துல பேசாத பிள்ளையாகி ஈசாக்கு இப்ப மலை கிட்ட வரும்போது இப்ப அப்பா கிட்ட பார்த்து கேட்கிறாரு, அப்பா கட்டி இருக்குது, நெருப்பு இருக்குதுப்பா, 3 நாள் வந்துட்டோம், 3 நாள் ஆட்டுக்குட்டி இல்லப்பா, இப்பயும் ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. இப்ப தகப்பனுடைய குடல் எப்படி இருந்திருக்கும், இருதயம் எப்படி துடிச்சிருக்கும், என் பிள்ளைய நான் என்ன பண்ண போறேன், பலி கொடுக்க போறேன், எங்கே? அல்லேலூயா. ஒரு கேள்வி எழுப்பினோன்னு தகப்பன் அசராம சொல்றாரு. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அல்லேலூயா. தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிய பார்த்து கொள்ளுவார், அவர் ஆயத்தப்படுத்துவாருப்பா. நீ ஆட்டுக்குட்டியை பார்க்காத, ஆண்டவரை பாரு. நீங்க நிறைய பேர் எங்கே பார்த்துருக்கிற, ஆட்டுக்குட்டியை பார்த்துருக்கிற. ஆட்டுக்குட்டி எது தெரியுமா? வருமானம். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய தேவைகள் ஆண்டவர் நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஆயத்தப்படுத்துவாரு. அப்ப அந்த பண்ட காலத்துல என்ன பண்ணுவாங்க, பொருட்களை மாற்றிக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆனா இங்கு பிள்ளை கேட்கிற ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாம் ஆட்டுக்குட்டியை பார்க்கல, ஆண்டவரை பார்த்திருந்தாரு. ஆண்டவரை தொழுது கொள்ள பார்த்தினாதான் ஆட்டுக்குட்டியை கர்த்தர் அங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா.
பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் செய்து முடிக்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை தொழுது கொள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாசம் உங்க தேவையை பார்த்து கொள்வார், உன் காரியத்தை பார்த்து கொள்வார், உன் போக்குவரத்தை பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குன்னு பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணினே இருக்கிறது கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு முழங்கால இருக்கிறது இல்லை. ஆபிரகாம் முழங்கால் படிட்டு விசுவாசித்தாரு. என்ன செஞ்சார்? கிரியை செய்தார். நீங்கள் வாசிங்கள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். அல்லேலூயா. இங்க ஆபிரகாம் என்ன பண்ண? பலிபீடத்தை உண்டாக்குறாரு, கட்டைகள் அடுக்கிறாரு, குமாரனாகி ஈசாக்கை அதில் கட்டி அந்த பலிபீடத்தில் என்ன பண்றாரு? அவனை படுக்க வைக்கிறார். அப்ப நீ செய்ய வேண்டிய கிரியை செய்யணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கிறார். இப்ப ஆபிரகாம் பலியிடுவாரா பலியிட மாட்டாரா? உங்களை தான் கேட்கிறேன். இப்ப அவருடைய இருதயத்துல சொல்றேன், அவர் இப்ப பலியிட வந்துட்டாரு. நீங்க அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தார். இப்ப வெட்டுவாரா வெட்ட மாட்டாரா? உங்க இருதயத்துல தான் நான் கேட்கிறேன். ஆபிரகாமுடைய இருதயத்தை சொல்றேன். அவர் இப்ப கத்தி எடுத்தார், வெட்டுவாரா வெட்ட மாட்டாரா? உங்களை தான் கேட்கிறேன். வெட்டுவாரா? நிச்சயமா வெட்டுவாரா? உங்களை தான் நான் சொல்றேன். இதுல வெட்ட மாட்டாரு, ஆனா அவர் இருதயத்துல உண்மையா வெட்டுவாரா கேட்கிறேன். உண்மையா வெட்டுவார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அவன் கத்தி எடுத்துட்டான், எடுத்தவன் பலியிடாம விட மாட்டான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வசனத்தை காட்டுற எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11:18. ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும். கவனிங்க, ஆபிரகாமின் காலத்தில் இயேசு இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, ஆனா என்ன இருந்ததுன்னா விசுவாசத்தின் கிரியை இருந்தது. மரித்தோரிலிருந்து எழுப்ப என் தேவன் வல்லமை உள்ளவர். அவனை நான் வெட்டி போட்டாலும் அவன் சரீர உறுப்புகளை கத்த சேர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதனாலதான் அவன் கத்தியை கழுத்து கொண்டு போகல, கத்தியை எடுத்துட்டார் ஆபிரகாம். எடுத்தவன் நிச்சயமா என்ன பண்ணுவான்? ஆபிரகாம் வெட்டுவான். அல்லேலூயா. அதாங்க விசுவாசத்தின் கிரியை. நீங்க விசுவாசத்தின் கிரியை நீங்க செய்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்க காரியங்கள்லாம் பார்த்து கொள்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல வாசிக்க, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவனுக்கு பயப்படுகிறேன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனை தொழுது கொள்ள, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது என்ன தெரியுமா? நீ ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறது தான் தொழுது கொள்ளுகிறது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறது. உன் பிள்ளைகளை காட்டிலும் நீ ஆண்டவர் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறது தான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. உன் பிள்ளை மேல உயிரை வச்சுக்கணும் ஆண்டவரை சும்மா சோத்திரம் பண்ணுகிறது அல்ல. உன் குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் 1000 தேவையா இருந்தாலும் கர்த்தரை நீ முன்னிட்டு வந்து ஆராதிக்கிறவர், அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. அல்லேலூயா. 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கிக்கொண்ட ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகனபலியிட்டான். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்தான், உண்மையாய் தொழுது கொண்டான். கர்த்தர் ஒரு புதரிலே ஆட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் 2வது காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். கவனிங்கள், இங்கு ஈசாக்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார், அங்கு துறவை உண்டாக்குகிறார். கவனிங்கள், இங்கு ஆபிரகாம் நாட்டில் உண்டான ஒரு பஞ்சம் ஈசாக்கில் நாட்கள் உண்டானது. இவன் எகிப்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்றார், நீ கேராவிலே இரு, நான் உன் தகப்பனை ஆசீர்வதித்து போல உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இங்க ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும் போது பெரிய ஒரு போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில ஈசாக்கை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனால் இங்க ஆசீர்வதித்தாலும் இங்க அபிமெலேக்கு என்ன பண்ணுகிறான்? பின்தொடர்ந்து வருகிறான். அபிமெலேக்கு என்ன பண்றான்? பின்தொடர்ந்து வரான். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறும் போது, சில ஆசீர்வாத தடை செய்கிற ஆவி என்ன பண்ணும்? உன்னை பின்தொடர்ந்து வரும். அல்லேலூயா. ஆனால் இவன் கர்த்தரை தொழுது கொள்கிறார் ஈசாக்கு. நீங்கள் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பயப்படாதே, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் என் ஊழியக்கார ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன பண்ணுவேன்? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் தெளிவா தரிசனத்துல வெளிப்படுகிறார். இப்ப சொல்றார், நான் கூட இருக்கிறேன்பா. அல்லேலூயா. ஆனால் ஈசாக்கு கூட ஆண்டவர் கூட இருக்கிறேன்னு சொல்றார். ஆனால் இந்த அபிமெலேக்கு என்ன பண்றான்? பின்தொடர்ந்து வருகிறான். அல்லேலூயா. நீங்கள் 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகி அக்குசாந்தும் அவன் சேனாதிபதியாக பீக்கோலும் அவனிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. அவனிடத்துல என்ன பண்ணாங்க? வந்தாங்க. இப்ப இவன் ஆசீர்வதிக்கப்பட்ட எங்க துறவு கொண்டான கர்த்தர் இவனை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. அல்லேலூயா. ஏன்பா என்ன பகைச்சு ஏன்பா என்னிடத்துல வரீங்க? என்னதான் துரத்தி விட்டீங்களே, எங்களை விட்டு. ஆனா ஏன் பின்னாடி வரான்னு நான் அடுத்தது சொல்லுகிறேன். ஆனால் இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? 16ஆம் வசனம் வாசிங்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனானா. அல்லேலூயா. எங்களை விட்டு போயிடு. ஆனா நீ பலத்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிற, எங்களோடு கூட இருக்காதுன்னு சொன்னவன் இப்ப பின்தொடர்ந்து வருகிறான். இப்ப ஈசாக்கு கர்த்தரை தொழுது கொள்ளும் போது திரும்பி பின்தொடர்ந்து வரான். முன்னாடி இருந்த அபிமெலேக்கா வரல. இப்ப எப்படி இருந்தா கர்த்தர் அவனை சந்திக்கிறார். நீங்க 28ஆம் வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்றும், ஆகையால் எங்களுக்கும் உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. சொல்றான், நிச்சயமா கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார்பா. அது என்ன பண்ணோம் என்று நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. அதான் தரிசனத்துல கர்த்தர் வெளிப்படுத்தி, பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்றாரு? எச்சரிக்கிறாரு. என்ன எச்சரிக்கிறாரு? என் ஈசாக்கு என்ற மகன் என் வார்த்தை கீழ்ப்படிந்து அவனை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். இனிமே நீ என்ன பண்ணக்கூடாது? அவனை பின்தொடரக்கூடாது, அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளை நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணுவோம், எழும்பும்போது சிலர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு ரொம்ப ஆவிக்குரிய போராட்டமா இருக்கும். அல்லேலூயா. உலக பிரகாரமான காரியத்தில் போராட்டமா இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணுவாரு? எச்சரிப்பு உண்டாக்குவார். நான் ஈசாக்கோட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்றால் என்ன? உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பகை உண்டாக்குற, உனக்கு விரோதமாக சூழ்ச்சியை கொண்டு வருகிற மனிதனுக்கு முன்பாக தன் வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். இதே அபிமெலேக்கு நீங்க ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். கவனிங்க, இதே சம்பவம் இவன் தன்
இந்த இடத்துல அபிமெலேக்கு இவனோ ஆபிரகாம் கேராரில் வரும்போது தன் மனைவி சகோதரி என்று சொல்லும் போது இதே அபிமெலேக்கு என்ன பண்றான், அப்படியே மனைவியை என்ன பண்றான், வைத்திருக்கிற அரண்மனையில். அப்ப ஆண்டவர் அவனுக்கு எச்சரிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாய், நீ தொட்ட நீ கெட்ட. அல்லேலூயா. யார் தெரியுமா? எப்பா அவன் என்னுடைய பிள்ளைப்பா. அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் உத்தம இருதயத்தோடு சுத்த கைகளோடு இதை செய்து. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதெல்லாம் செஞ்சுதான், ஆனாலும் நீ எனக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தம்பா. நீ யாரம்மா? யாரம்மா? ஆபிரகாமு தீர்க்கதரிசி. நீங்கள் 7ஆம் வசனம் வாசிங்கள். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டிக் கொள்ளுவான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தா. யாருங்க சொல்றா தீர்க்கதரிசின்னு? கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லணும் தீர்க்கதரிசின்னு, மனுஷன் போட்டு கூடாது தீர்க்கதரிசின்னு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசிப்பா, அவன் தீர்க்கதரிசி, அவன் ஒண்ணு கூட நீ தொடக்கூடாது, தொட்ட நீ என்ன பண்ண, செத்த. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாய் தொழுது கொண்டா கர்த்தர் யாரை தொடருமோ அவங்களை தொடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு விரோதமா பாவம் செய்யாத என் மகன் என் வார்த்தை கீழ்படிட்டு இருக்கிறான். சொந்த இடத்தை விட்டு தேசத்தை விட்டு இனத்தை விட்டு போனான் என் வார்த்தைக்கு. அவனை பாதுகாக்கிறது என் வேலை. உன் எல்லையை பாதுகாக்கிறது ஆண்டோட வேலை. உன் குடும்பத்தை பாதுகாக்கிறது ஆண்டோட வேலை. நீ உண்மையாய் தொழுது கொள்வாயனா? ஆண்டவர் சொன்னாரு. அவன் அலறான் பாருங்க, டேய் டேய் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறான். அல்லேலூயா. என்ன சொன்னா, டேய் யாரை தொட்டான்னு தொட்ட, ஆபிரகாமையும் மனைவி பிள்ளைகளை தொட்டாத, கர்த்தர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அவன் தீர்க்கதரிசிப்பா. அங்க ஆபிரகாம் வேண்டுகிறார், அபிமெலேக்கு அவன் மனைவி வேலைக்காருடைய எல்லாம் கர்ப்பத்தை, அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் அங்க திறக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க வேண்ட வைக்கிறார் பாருங்க ஆபிரகாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நாம் உண்மையாய் தொழுது கொள்ளும் போது சத்துருக்களை நடுங்க வைப்பார். உனக்கு எதிராக உன் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஆவிகளை துரத்துவார். அல்லேலூயா. உன் நன்மையை கெடுக்கிறவர்களை, உனக்கு வர வேண்டிய நன்மைகளை கெடுக்கிறவர்களை கர்த்தர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. தரிசனத்தில் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 26, 29 வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிடுவது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. நீ எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உடன்படிக்கை பண்ணுங்கப்பா. ஏன்னா உன் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன்பா, பராக்கிரம் உள்ள தேவன்பா. தயவு செய்து என்ன தீங்கு செய்யாதப்பா, உடன்படிக்கை பண்ணிடுப்பா. நீ ஒண்டி ஜெபம் பண்ணிட்டீன்னா உங்ககிட்ட சமாதானம் ஆயிட்டா எனக்கு பிரச்சனை இல்லப்பா. அல்லேலூயா. உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று போத்திபார் அங்க அறிந்து கொண்டான். அவனுக்குரியவைகளை எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுத்தான், மனைவியை தவிர. கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓ, எப்படி பாருங்க, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கணுங்க. நீ போகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். நீ யாரிடத்துல பேசினாலும் கர்த்தர் அங்க என்ன பண்ணுவாரு, கர்த்தர் அவனோட பேசுவாரு. பேசுகிற தெய்வங்க. நீங்களும் நானும் தொழுது கொள்கிற தேவன் உனக்காக வழக்காடுகிற தேவன், உனக்காக பரிந்து பேசுகிற தேவன். நீ உண்மையாய் தொழுது கொண்டினா உன் வீட்டுக்குள்ள உலாவுகிற தேவன், இளைப்பாறுகிற தேவன். அவர் சொன்ன கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். உன்னை உடன்படிக்கை பண்ணினோம்பா. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் என்கிட்ட அப்படின்னே இருக்குது, பெரிய உயர்ந்த பதவி இல்லை, என்கிட்ட ஒரு நல்ல நிலை இல்லை. ஆனா கர்த்தரும் கூட இருக்கிறாரு. கர்த்தரும் கூட இருந்தா எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அப்ப நம்ம எப்படி பண்ணணும், கர்த்தரை உண்மையாக தொழுது கொள்ளணும். அங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கு விரோதமாக வெட்டின ஆபிரகாமின் நாட்களில் உண்டான துறவுகள் எல்லாம் மண்ணை போட்டு நிரப்பினான், பொறாமை கொண்டான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கூட்டத்தில் கர்த்தர் சமாதானமாகும்படி செய்தார். சத்துருக்களை சமாதானமாகும்படி செய்வார்.
காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உங்களை பார்த்து பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ கர்த்தரை தொழுது கொள்ளு, நீ துறவை வெட்டு, உன் வேலையை செய், உன் காரியத்தெல்லாம் நான் வாய்க்க செய்வேன். ஒருவனும் உன் துறவை ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை பார்க்கலாம். கர்த்தரை தொழுது கொள்ளுள்ளே ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சங்கீதம் 29 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப நமக்கு ஒரு அலங்காரம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நமக்கு ஒரு அலங்காரம். என்ன அலங்காரம்? பியூட்டிஃபுல் அலங்காரமா? இல்லைங்க, பரிசுத்த அலங்காரங்க. அல்லேலூயா. உன் அலங்காரத்துல கர்த்தர் மகிமைப்படணும். உன் அலங்கோலத்துல கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது? மனுஷனே என்னப்பா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. உன் அலங்காரத்தை பார்த்து கையெடுக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அலங்காரம் கர்த்தருடைய மகிமையை செலுத்தணும். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள். அப்ப பரிசுத்தத்துக்குன்னு ஒரு அலங்காரம் இருக்குது. அல்லேலூயா. நீ ஆண்டவரை இன்னும் உன்னை நீ பரிசுத்தப்படுத்த 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 உனக்கே தெரியாது நீ அழகா இருக்கிறன்னு. மற்றவங்க சொல்லுவாங்க நீ அழகா இருக்கிற பிரதர், நீ அழகா இருக்கிற சிஸ்டர், நீ அழகா இருக்கிற. நமக்கு எப்போ நான் அப்படிப்பட்ட எந்த என் முகத்தை நான் அழகுபடுத்தலையே, என் சரீரத்தை நான் இன்னும் அழகுபடுத்தலையே, நல்ல உடைய உடலையே, ஆனாலும் உனக்குள்ள ஒரு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இல்லாம. ஆமென். மயிரை பின்னி, ஜட பின்னி, பொன்னாபரணங்களை நல்லா அணிந்து கொண்டு, அல்லேலூயா, உயர்ந்த வஸ்திரங்கள், எல்லாவற்றையும் புறம்பான அலங்காரம். இன்னைக்கு புறம்பான அலங்காரம் பாருங்க. அவங்க எதிர்பார்க்குதுன்னா இந்த அலங்காரத்தை பார்த்து எப்படி இருக்குது மற்றவர்கள் கேட்கிறதுக்காக அவர் செய்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னாரு இது உலகத்தின் அலங்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நான் பார்க்கிற ஒரு அலங்காரம் உனக்குள்ள இருக்கணும். அதுதான் பரிசுத்தமான அலங்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 106ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 106 19 20 வாசிங்க. அவர்கள் ஓரேப்பிலே ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள், தங்கள் மகிமையை புல்லை தின்னுகிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணல? தொழுது கொள்ளல, விக்கிரகத்தை தொழுது கொண்டார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற என்ன பண்ணாங்களா? மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். அல்லேலூயா. இப்போ அவங்க எதை வணங்கினாங்க? மாட்டை வணங்கினாங்க. அப்ப அவங்க முகம் எப்படி இருக்கும்? உங்களை தான் கேட்கிறேன். இப்ப எதை வணங்கினாங்க? மாட்டை வணங்கினாங்க. அப்ப மூஞ்சி எப்படி இருக்கும்? மாடாத இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும், அவரை தொழுது கொள்கிற நம்ம முகம் எப்படி இருக்கும்? அவர் சாயலும் அவருடைய ரூபமாகவும். அல்லேலூயா. அதை விவரிக்கவே முடியாது. நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறன்னு வேதம் சொல்லுது. எனக்கு இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? அவங்க வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை என்ன பண்ணாங்க? நமஸ்கரித்தார்கள், தொழுது கொண்டார்கள். புல்ல தின்கிற மாட்டு அது என்னதான் நீ தெய்வமா வணங்கினாலும் அது எதை தான் துண்ணும்? புல்லதான் துண்ணும். அல்லேலூயா. புல்ல துண்கிறத போயிட்டு நீ என்ன பண்ற? வணங்கலாமா? உனக்கு ஒரு மகிமை இருக்கிறது இல்ல? அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறாரு. அல்லேலூயா. அப்படியே முகம் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அழகு சாதனங்களால நாம் அழகுபடுத்தினாலும் அவருடைய மகிமைக்கு அது ஒப்பாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஏன் இவர்கள் இந்த புல்லத்தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் என்றால் அவர்கள் பரியாசத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். 6ஆம் வசனத்தில் அவர்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் அவருடைய அதிசயத்தை உணரல. ஆமென். நீங்க பார்த்தீங்கன்னா சிறந்த சமுத்திரத்தில் கலகம் பண்ணினார்கள் போட்டுகிறது. 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவருடைய கிரியையை மறந்துட்டாங்க. 16ஆம் வசனத்தில் பொறாமை கொண்டார்கள். ஆண்டவருடைய அவர்களுக்கு அந்த மகிமையை பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த மகிமைக்கு போகிறதுக்குள்ளாக அவனுக்குள்ள என்ன இருந்தது? மாம்சத்தின் கிரியை இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பாருங்க, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. யாத்திராகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கிய போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அத்தது ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அல்லேலூயா. தன்னோடு அவர் பேசினதினால் தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். அப்ப மோசே பாருங்க, ஒரு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார். அல்லேலூயா. தன் முகம் பிரகாசிக்கிறதை அறியாதிருந்தான். அவன் இறங்கி வரும்போது ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் பயப்படுறாங்க. ஒரு பரிசுத்த பயம் உண்டாகுது. முக்காடிட்டு கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த அலங்காரம் உனக்கு தேவை. உலகப்புறமான அலங்காரம் மாட்டை தின்கிற பிள்ளை தின்கிற மாட்டை போல உன்னுடைய மகிமை உண்டாகிற. அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவங்க சொல்லணும், ஆமென், உன் முகம் பிரகாசித்து இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரோடு மோசே பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்குள்ள இருந்த கோபங்கள், கசப்பு, வைராக்கியம் எல்லாமே கர்த்தர் என்ன பண்றாரு? அழிச்சிட்டார். அல்லேலூயா. ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் போட்டுக்குது. அப்போ மாம்சம் சாகணும்னா நீ பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. இன்னும் உனக்குள்ள சாகாம இருக்கிற எல்லா மாம்ச எண்ணங்கள், அல்லேலூயா, எல்லா விதமான காரியங்களும் உனக்குள்ள அழியணும். உன் முகம் பிரகாசிக்கணும். அவங்க சொல்லணும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் நடுங்குகிறார்கள். அதனாலதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த அலங்காரம் உன் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அல்லேலூயா. அப்ப அந்த மறைந்திருக்கிற குணத்தை கர்த்தர் என்ன பண்றார்? வெளிப்படுத்துறார். அது வெளியே வரும்போது விலையேற பெற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. அது சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த மறைந்திருக்கிற குணம் வெளிப்படணும். அல்லேலூயா. உன்னை மகிமை விட்டு வெளியேற்றுகிற குணம் உனக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு குணம் இருக்கணும்னா இயேசுவை போல நீங்க இருக்கணும். உங்களை பார்த்து சொல்லணும், இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லணும். அல்லேலூயா. இன்னும் நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். ஆனால் உள்ளே இன்னும் என்ன பண்ணுது? சில மாம்சம் போராடி கொண்டுதான் இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் யோபு பேதுரை பார்த்து சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு சகோதரனை ஸ்திரப்படுத்து. நீ சீசனா இருக்கிற, முதன்மனா இருக்கிற, இன்னும் குணம் மாறல, இன்னும் மாறல, உன் சுவாபம் மாறல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசியுங்கள். என்னாகமம் 12:2. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே அவர் விவாகம் பண்ணினதினாலே அவருடைய சகோதரியாக மிரியாம் ஆரோன் சொல்றார்கள், மோசே கொண்டு தான் கர்த்தர் பேசுவாரா? எங்களை கொண்டு பேச மாட்டாரா? எங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்ல. அல்லேலூயா. நீ உண்மையா சொன்னா பரவாயில்ல. அல்லேலூயா.
கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமான பிரசரிய நியாயமா? அடுத்த வசனம் வாசிங்க. மோசேயானவன் பூமியில் சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஏங்க ஆண்டவரே தேடி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற மோசைக்குள்ள என்ன வந்துச்சு? இந்த சாந்த குணம் உள்ள வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமா பேசுறீங்களே, மற்றவன் பேசலாம் பரவாயில்ல, கூட இருக்கிற நீயே பேசலாமா? அல்லேலூயா. ஆண்டவர், நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு சகோதரன், நீ பேசலாமா? ஆண்டவர் பாருங்க கோபப்படுறார். அல்லேலூயா. நான் அவனுடைய மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். அல்லேலூயா. ஒரு அவருக்குள்ள மறைந்திருக்கிற குணம் அவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அவருடைய போக்கஸ்லாம் இல்ல. நான் இன்னும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும், இன்னும் கர்த்தரை நான் தொழுது கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்க மாத்திரம் இல்ல, சுவாபங்கள் எண்ணங்கள் எல்லாமே கர்த்தருக்கு மகிமையா இருக்கிறது. ஒரு பரிசுத்த அலங்காரம் இருக்கிறது. மோசே இல்லாமல் அடுத்த கணம் ஜனங்கள் ஆசாரிப்பு கூட விட்டு போக முடியாது. போகிற வழியையும் அவருக்கு சாப்பிடுகிற உணவு எல்லாம் மோசே மூலமா தான் கர்த்தர் கட்டளையிடுகிறார். காரணம், ஒரு பரிசுத்த அலங்காரம். அவன் ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ளே போகும்போது கர்த்தர் மோசையோட பேசுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசைக்கு விரோதமாய் பேசுறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? எழும்பி அவர் கோபப்பட்டு என்ன பண்றாரு? புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக. நாங்கள் புத்தியீனமாய் செய்தோம், இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். ஒருவேளை மோசைக்கு தெரியாது, நான் என்ன பாவத்தை சுமத்தாரு. அங்க ஆண்டவர் அவங்களோட இடைபெறாரு. ஆனா மோசைக்கு தெரியல, ஏன்னா மோசைக்கு அது தேவையில்லை. ஏன்னா கர்த்தருடைய அலங்காரத்துக்குள்ள இன்னொரு அலங்கரிச்சு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நீ பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ யாரு போறாங்க, யாரு என்ன பேசுறாங்க, எதை நீ பார்க்க வேண்டாம். உன் அலங்காரத்தை பார்க்கிற ஆண்டவர் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அப்படி பண்ணி கர்த்தரை ஆராதிச்சிருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் பாருங்க. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒன்னும் கசப்பு இல்ல, அவனுடைய கசப்பெல்லாம் கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். அவன் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அவங்க புத்தியினமா சொன்னது கூட அவனுடைய ஞாபகம் இல்லை. ஆண்டவரை கெஞ்சிறார், ஆண்டவரே அவளுக்கு இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பரிந்து பேசுகிற ஒரு மனுஷனாய் மாற்றினார். காரணம், ஒரு மறைந்திருக்கிற குணம். நீ ஆண்டவரோடு இந்த மாதத்தில் நெருங்க 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 கர்த்தருடைய அலங்கரித்து கொண்டே இருக்க போகிறார். அல்லேலூயா. அலங்கரித்து பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட போகிறார்கள். அல்லேலூயா. அந்த அலங்கரிப்பு என்ன உண்டாக்கும்? கடைசி வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 149 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. இந்த அலங்கரிப்பு உனக்குள்ள என்ன உண்டாகும்? இன்னும் ரட்சிப்பிலே நீ அதிகமா என்ன பண்ணுவ? வளர போகிறாய். உலகப்புறமான அலங்கரிப்பு உன் ரட்சிப்பை விட்டு உன்னை தூரமாக்கும், உன் பரிசுத்தத்தை விட்டு உன்னை தூரமாக்கும், தேவனுடைய அன்பை விட்டு உன்னை தூரமாக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, சாந்த குணமுள்ள ரட்சிப்பினால் இன்னும் நீ வேதத்துல இன்னும் கர்த்தரை தேட போகிறா, கர்த்தர் உன்னோட பேச போகிறா. இந்த மாதத்துல இன்னும் நீங்க சொல்ல போறீங்க, நான் இன்னும் அதிக நேரமாய் தேவ சேவத்துல நான் அமர்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை முழுவதுமாக அலங்கரிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைய பேர் குறைஞ்சின்னு போகுது. ஆண்டவரை துதிக்கிறதுல தடுமாற்றம் வருது. உன் ரட்சிப்பில சந்தோஷத்துல தடுமாற்றம் வரவே கூடாது. நீ துதிக்கணும்னு சொன்னாலே உடனே தேவ சமூகத்துல ஒரு நன்றி உள்ள இருதயம் புறப்படணும். நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து சந்தோஷப்படணும்.
என் மகள் என் மகன் என்னை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு ஆண்டவர் உன் குடும்பத்துல கட்டளையிடுவார், உன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவார், உன் போகிற உன் வேலைகளை எல்லா ஸ்தலங்களும் கத்த ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஏன் உன் கூடாரத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் குறைஞ்சிருக்கிறது? உன் அலங்கரிப்பு இன்னும் பரிசுத்த அலங்கரிப்பு உண்டாகல. ஜெபம் பண்ண இன்னும் ஆண்டவரை என்ன அலங்கரிங்கப்பா. இன்னைக்கு சத்துரு அநேகரை அலங்கோலமாக்கி கொண்டிருக்கிறான். வெளியே நல்லா இருக்கிறாங்க, உள்ள அலங்கரிப்பு இல்ல. உள்ள கல்லறை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக மரித்த எலும்புகளின் நாற்றம் அடிக்கிறது. உள்ளே கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் இல்ல. கர்த்தர் உலாவுகிறது உள்ள இல்ல. கர்த்தர் உலாவார் என்றால் உனக்குள்ள ஒரு பரிசுத்த அலங்கரிப்பு இருக்கும். உலக பிரமாணமான ஒரு அலங்கரிப்பு உனக்குள்ள இருக்காது. பார்க்கிறவர்களுக்கு இன்னும் இப்படி அலங்கரிக்கிறாங்க, இப்படி ஒரு தோற்றம் இருக்கிறது சொல்ல முடியாது. அல்லேலூயா. அலங்கரிப்பெல்லாம் பரிசுத்த தேவ பரிசுத்த பர்வதத்திலே இருக்கும். மோசே எங்க தேடினாலும் பர்வதத்துல தான் நீங்க பார்க்க முடியும். பரிசுத்த அலங்கரிப்பு உன்னை பர்வதத்துக்கு கொண்டு வரும். பர்வதத்துக்கு வருவதற்கு மாசத்துக்கு 2 முறைனா உனக்கு என்ன அலங்கரிப்பு இருக்கிறது? உனக்கு அலங்கரிப்பு இருந்தா ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் நீ அலங்கரித்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் உன் அலங்கரிப்பில் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார். என் மனவாட்டி எனக்காக ஒரு அலங்கரித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுவார். நான் மீட்டு கொண்ட என் மனவாட்டி எனக்காக அலங்கரித்து கொண்டிருக்கிறார், எனக்காக அலங்கரித்து கொண்டிருக்கிறார். நான் சீக்கிரம் வரப்போகிறேன், என் மனவாட்டியை நான் பார்க்க போகிறேன். அப்ப நீ அலங்கரிக்க அலங்கரிக்க மனவாளனை பார்க்க உனக்குள்ள ஆசை வரும். அல்லேலூயா. என்ன யுத்தம் வந்தாலும், போராட்டம், சோதனை, கஷ்டம் வந்தாலும் உன் மனவாளனை பார்க்க உனக்குள்ள நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பா. கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் ஆண்டவர் திட்டமாய் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆவி இல்லாமல் உண்மை இல்லாமல் நாம் தொழுது கொள்ளும் போது நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது நாம் ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு சேத் ஏனோ சென்று தன் மகனுக்கு பெயரிட்டான். அங்கே மனுஷ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள், அங்கே வணங்கினார்கள், வழிபாடு செய்தார்கள், முக்கியப்படுத்தினார்கள். தேவன் அடுத்த தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது இல்லை, இன்னைக்கு வெறுமையான ஒரு தொழுதுகொள் கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு தர முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் திட்டமாய் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி வரும்போது, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் உனக்குள்ள உண்மையும் ஆவியோடும் நீ ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகர் ஒரு சிலராய் நாம் தொழுது கொள்வதில் இந்த நாட்களில், இன்னைக்கு கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட உண்மையான தொழுது கொள்ளுதல் இன்னைக்கு குறைந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் மகனே, என் மகளே, நான் என்னை தொழுது கொள்ளும்படியாக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஆனால் உண்மையோடும் நீ ஆவியோடு நீ தொழுது கொள்ளும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இந்த உலகம் அறிந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையாருக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். யூடியூபின் வாயிலை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே இந்த மாதத்திலே நாங்கள் இன்னும் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை தேட, உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் இன்னும் உண்மையோடு, இன்னும் ஆவியோடு சமூகத்தில் இருக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக தேவ மனிதர்கள் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் தொழுது கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அவர்கள் அந்த சூழ்நிலையெல்லாம் அவர்களை நீர் விடுவித்து, அவர்களை நீர் ஆசீர்வதித்து, அவர்களோடு கூட இருந்தது போல விசேஷமாக சபையாரோடு இது ஊழிய ஆண்டவரே யூடியூபின் வாயிலாக பார்க்கிறோடு கூட நீர் இருப்பீராக.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.